தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வைத்த நிர்மலா சீதாராமனுக்கு மற்றொரு புறம் காத்திருந்த பேரதிர்ச்சி. இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. சிக்கலில் பாஜக. அதாவது கோவையில் நேற்றைய தினம் தொழில் அமைப்பினர் மற்றும் தொழில் வர்த்தக சபையினருடன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று கலந்துரையாடியிருந்தார். அப்போது அங்கு வந்திருந்த தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் கோவை அன்னபூர்ணா உணவக குழும உரிமையாளருமான சீனிவாசன் என்பவர் ஜிஎஸ்டி குறித்த அவலங்களை கூறி வந்தார். இது குறித்து பேசிய அவர், இனிப்புக்கும் காரத்துக்கும் வேறு வேறு ஜிஎஸ்டி உள்ளது என்றும், பன்னுக்கு வரி இல்லை, ஆனால் அதில் கிரீம் கலந்தால் 18% ஜிஎஸ்டி ஆகிவிடுகிறது என்றும், இதனால் வரும் வாடிக்கையாளர்கள் பன் தனியாக ஜாம் தனியாக வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் என்றும், ஒரே ஒரு குடும்பம் உணவு சாப்பிட்டாலே பில் போடும்போது ஜிஎஸ்டியை கணக்கிட கம்ப்யூட்டரே திணறுகிறது என்றும், மேலும் இனிப்பு கார வகை உணவு பண்டங்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வேண்டும் என்று இவரது பாணியில் கூறியிருந்தார் சீனிவாசன். அது மட்டுமில்லாமல் ஒரே சமையல்காரர் செய்யும் ஒவ்வொரு வகை இனிப்புக்கும் காரத்துக்கும் வெவ்வேறு ஜிஎஸ்டி விதிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் உடனிருந்த கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசனை குறிப்பிட்டும் பேசியிருந்தார் இவர். இந்த வீடியோ வைரலான நிலையில் இதற்கு பலரும் பலவித கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமனோ, அன்னபூர்ணா சீனிவாசன் பேசியது கேட்க வேண்டுமானால் ஜனரஞ்சகமாக இருக்குமே தவிர ஜிஎஸ்டியை எதிர்ப்பவர்களுக்குத்தான் சாதகமாக அமையும். இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை என்றார் நிர்மலா சீதாராமன். மேலும் இது குறித்து பலவித கருத்துக்கள் இணையத்திலும் வெளியான நிலையில் தற்போது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்பது போல வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் சந்திக்கிறார். பின்னர் இருவரிடமும் ஏதோ பேசுகிறார் இவர். அதன் பின்பு மன்னிப்பு கேட்பது போல எழுந்து நின்று கைகூப்பி கூறிவிட்டு தனது இருக்கையில் மீண்டும் அமர்கிறார் சீனிவாசன். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பலரது மத்தியிலும் கண்டனங்களும் வலுத்து வருகிறது. மேலும் இந்த விஷயத்தில் தன்னிடம் ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்து விட்டோம் என்று மிதப்பில் இருந்தாலும், மற்றொரு புறமோ நிர்மலா சீதாராமனுக்கு வேறொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஆமாங்க, அது என்னன்னா, தற்போது நிர்மலா சீதாராமனின் மகள் ஒருவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் குடும்ப உறுப்பினர்கள் பலரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்தான். நிர்மலா சீதாராமன் மட்டுமே பாஜக கட்சியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் நிர்மலா சீதாராமன் மகள் ஒருவர் இப்போது திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகி நிர்மலா சீதாராமனை கதிகலங்க வைத்துள்ளது. மேலும் இந்த செய்தி பாஜக மேலிடத்தையும் ஆட்டம் காண வைத்துள்ளது. இதனால் நிர்மலா சீதாராமனின் மகள் திமுகவில் இணைவதை பாஜக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தவும் முயற்சி செய்து வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது.